சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பாக இளைய தளபதி இல்ல தளபதி விஜய் அவர்கள் கடந்த வருடம் வந்து பண்ண மாதிரியே இந்த வருடமுமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் யாரெல்லாம் வந்து அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ, ஸ்டேட் லெவல்ல அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முதல் 2-3 பரிசுகளை வந்து இந்த டைமே கொடுத்தாரு. அந்த கொடுத்தது எல்லாமே வந்து சரிதான், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா அந்த ஸ்டேஜ்ல ஒரு பேச்சு பேசினாரே, அந்த பேச்சு தான் நம்ம இப்போ கிழிச்சு தொங்க விட போறோம். வணக்கம், நான் PK. தளபதி விஜய் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல ஏறினா அப்படின்னா அரசியல் பேசுறாரு அப்படிங்கிறது சமீப காலமா வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இந்த மேடை அப்படிங்கிறது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல வந்து அந்த பேச்சை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனா வந்து நீட் தமிழகத்துக்கு வேண்டாம், நீட்னால பல மாணவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்வை இழக்கிறாங்க. அனிதா முதல் கொண்டு இப்ப சமீபத்துல வந்து இந்த நீட்னால பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த நீட்னால வந்து பல மாணவர்கள் வந்து அவர்களுடைய கனவுகளை இழக்கிறாங்க. அதனால வந்து இந்த நீட் வந்து நமக்கு தமிழகத்துக்கு தேவை கிடையாது. அது மட்டுமல்லாம பாடப்பட்டியல் அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியல்ல இருந்து, அதாவது நம்ம கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு வந்து போயிடுச்சு. அதை திரும்பவும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு அவருமே வந்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா, உடனே வந்து பொது பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னாலுமே அதுல அமெண்ட்மெண்ட்ல ஒரு சின்ன திருத்தம் பண்ணி ஸ்பெஷல் அமெண்ட்மெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி அப்படிங்கறத வந்து அதுல வச்சு மாநில பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கும் நடுவுல வைக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே சரிதான். ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீட் அப்படிங்கிறது வந்து நம்ம திரும்ப நிறைய பதிவுல பேசிட்டு இருக்கோம். நீட் அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல், இங்க இருக்கிற அரசியலுக்கு இவங்க பேசுற மாதிரி அவ்வளவு பெரிய ஆபத்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. இதுல வந்து குறைகள் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக குறைகள் இருக்குது. பல விஷயங்கள்ல குறைகள் இருக்குது. சமீபத்தில் நடந்த நீட் எக்ஸாம்லயே பல குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யுது. எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து நடந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த லேட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த ட்ரெஸ் கோடு, இந்த இதனால வந்து பல பிரச்சனைகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயமா இருக்கட்டும் ஹரியானால, அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 67 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 720 மார்க் எடுத்த விஷயமா இருக்கட்டும், அந்த கிரேஸ் மார்க்ஸ் போட்ட விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே குளறுபடிகள் தான், அதை மறுக்கவே இல்லை. ஆனால் இவங்க வந்து நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, இதுதான் அரசியல். ஏன்னா இங்க வந்து நீட் எக்ஸாம் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, இங்க மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் மட்டும்தான் எழுதிட்டு இருக்காங்களா? +2 முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸாமினேஷன்ஸ். 10th முடிச்சவங்க, +2 முடிச்சவங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்கிறாங்க. டீச்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிகிரி வாங்கினாலும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து எக்ஸாமினேஷன் வச்சுதான் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு PhD பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், நெட் எக்ஸாம் வச்சுதான் வந்து PhDக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் UPSC எக்ஸாமினேஷனுக்கு, IAS, IPS, இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வச்சுதான் அவங்க எடுக்கிறாங்க. IASக்கு வந்து எக்ஸாமினேஷன் வச்சு அதுல மெரிட் வந்தவங்க தான் அவங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க போஸ்டிங் போடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வச்சா வந்து யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஆனா நீட் அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு ஸ்கிரீனிங் தான். +2 முடிச்சு ஒரு ஸ்கிரீனிங், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவ்வளவுதானே. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து +2ல நீங்க 600க்கு 599 மார்க் வாங்குங்க. 599 மார்க் வாங்குறவங்களுக்கு நீட் எக்ஸாம்ல வந்து காம்படிட் பண்றதுல என்ன பிரச்சனை கேட்டா, அது வந்து சென்ட்ரல் சிலபஸா இருக்கு, சென்ட்ரல் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஸ்டேட் சிலபஸா இருக்கு, ஸ்டேட் சிலபஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க நீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம்னு சொல்லுவீங்களா, இல்ல ஸ்டேட் சிலபஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்டர்நேஷனல் சிலபஸ் அளவுக்கு உங்க பாடப்பிரிவுகளை கொண்டு போவீங்க? உங்களுக்கு அது வேணுமா இல்ல இது வேணுமா? அப்போ உங்க பசங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து சப்ஜெக்ட்ஸ் வைக்க மாட்டீங்க. ஆனா வந்து
நீட் அப்படிங்கறது வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குவீங்க, அப்படித்தானே? சரி, ரைட். விஜய் அவர்களுக்கு வந்து யார் வந்து இதை எழுதி கொடுத்தாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இது புரிதல் இருக்கு, மேபி புரிதல் இருந்தாலுமே மாணவர்களுடைய நலன் கருதி வந்து இதை சொல்லலாம். ஆனா திரு விஜய் அவர்களே இது போல பல தேர்வுகள் இருக்கு, ஜேஇ இருக்கு, நெட் இருக்கு, செட் இருக்கு, அப்புறம் வந்து போட்டித் தேர்வுகள் வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கு, குரூப் 1ல இருந்து குரூப் 4 இருக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகாப்பட்ட எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் காம்படிட் பண்ணி தான் அவங்களுக்கு தகுந்த வேலைகளா இருக்கட்டும், படிப்புகளா இருக்கட்டும் போயிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் வந்து அந்தந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுல, அது எல்லாம் வரைமுறைப்படுத்தி தானே கொண்டு வந்தாங்க. அதே போல இப்போ அப்போ வந்து குளறுபடிகள்லாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சரி, இதற்கு முன்னாடி +2 முடிச்சுட்டு டைரக்டா வந்து மெடிக்கல் காலேஜ்குள்ள போறாங்க. அங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாருமே தகுதியான நபர்கள் தான் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து திரு விஜயா இருக்கட்டும், இல்ல இப்போ பேசிட்டு இருக்கிற திமுகவா இருக்கட்டும், இங்க இருக்கிற தமிழக கட்சிகளா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏன்னா முன்னாடி என்ன பேசுறாங்க, நாங்க எல்லாமே நீட் இல்லாம தான் படிச்சு டாக்டர் ஆனோம், நாங்களாம் வந்து தகுதியான டாக்டர் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நீட் முடிஞ்சு வந்தவங்க எல்லாமே வந்து தகுதியான டாக்டர் கிடையாதா? அவங்களும் தகுதியா, சரி நீட் முடிச்சவங்க ஒரு எல்லாருமே தகுதியான டாக்டர், யாருமே தகுதி இல்லாத டாக்டர் நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல, நீங்க படிச்சப்போ வந்து எல்லாருமே தகுதியான டாக்டர் அப்படிங்கறது உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? ஒரு நபர் கூட இல்லாம 1000 பேர் வெளியே வராங்கன்னா 1000 பேருமே தகுதியான டாக்டர் அப்படிங்கிறது வந்து உங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? டாக்டர் வந்து தகுதியான டாக்டர், தகுதி இல்லாத டாக்டர்ங்கிறது அந்த படிப்பை படிச்சு முடிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுதான் அப்ப தெரியும். நீங்க +2 முடிச்சோடனே தகுதியான டாக்டர், தகுதி இல்லாத டாக்டர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதே போல இந்த ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவை வந்திருக்கு, இருக்கட்டும். தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து முதல்ல அந்த நீட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்க கூடாது. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப எதிர்க்காம உடனே என்ன சொல்லுவாங்க, 2021க்கு முன்னாடி 2017 வரைக்குமே நீட் கிடையாது, 2017க்கு முன்னாடி வந்து நீட் கிடையாது, 2017க்கு அப்புறம் தான் நீட் வந்துச்சு அப்படின்னு. சார், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா பொதுமக்களுக்கு தெரியணும்ல. 2017க்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 2 ஆண்டுகள் வந்து விலக்கு வாங்கியிருந்தாங்க, அதனால நீட் வரல. அதற்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீட் வந்துருச்சு. அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட் ஆர்டர் நீட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க ஸ்பெஷலா வந்து தமிழகத்துக்கு மட்டும் வந்து விலக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, தமிழக மாணவர்கள் மட்டும்தான் வந்து பிரச்சனையா? 30 மாநிலங்கள் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்த்து 30 மாநிலங்களுக்கு மேல இருக்கு இந்தியால. 30 மாநிலங்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, தமிழகம் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அப்ப தமிழ்நாடு மட்டும் வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்றாங்களா? சொல்லுங்க. அப்ப மத்த மாணவர்கள் எல்லாம், மத்த மாநிலங்கள் இருக்கிற மாணவர்கள் யாருமே வந்து படிப்பறிவு கிடையாது, இங்க இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் படிப்பறிவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்போ எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்போ இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத விட ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வருதுன்னா அதற்கு தகுதியான நபர்களா நம்ம மாணவர்களை மாற்ற வேண்டியது நம்ம அரசாங்கத்தின் கடமை, நம் பெற்றோர்களின் கடமை. இது எல்லாமே நம்மளுடைய கடமை. அதற்கு வந்து இங்க யாருமே ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. இன்னைக்கு நீட் வராது, இந்த வருஷம் நீட் இருக்காது, அடுத்த வருஷம் நீட் இருக்காது சொல்லிட்டு மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் தான் இங்க இருக்காங்க. ஒரு கையெழுத்துல வந்து நீட்டை நாங்க வந்து விளக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க, வந்து 3 வருஷம் ஆச்சு, இன்னுமே வந்து அதற்கான ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. சரி, இதெல்லாம் விடுங்க. நீட் எக்ஸாம் ஒண்ணு மட்டும்தான் வந்து தனியார் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்கு, அந்த கோச்சிங் சென்டர்ல எத்தனை காசு வாங்கிட்டு இருக்காங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ் தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கறதா வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சரி, அப்ப வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு விலக்கு கொடுத்துடலாமா? ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ், இதற்கு எல்லாத்துக்குமே கோச்சிங் சென்டர் இன்னுமே தமிழகத்துல மிக அதிகமாக நடந்துட்டு இருக்கு. மிக அதிகமான ஃபீஸை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. பேங்கிங், அதை சொல்ல மாட்டேன். அப்ப எவனுமே பேங்க் வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு பேங்க் இழுக்க முடியலாமா? இவங்களை தனியார்ல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக
உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க வீட்டுல உட்காந்து படிக்கலாம். கோச்சிங் கிளாஸ் நெசசரின்னு தேவை இருக்கிறவங்க போறாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், கோச்சிங் கிளாஸ் ஃபீஸை வந்து வரைமுறைப்படுத்துங்க. அதற்கு அரசாங்கம் ஒரு விலையை ஒரு ஃபீஸை வந்து நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நியாயமான கருத்துன்னு சொல்லலாம். 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்களே, அந்த இடத்துல வந்து ஒரு 15,000மோ 20,000மோ ஃபீஸை வைங்க அப்படின்னு சொன்னா சாரி, இது வந்து ஏத்துக்கூடிய ஒரு விஷயம். ஆனா தனியார் சம்பாதிக்கிறாங்க, அதனால நீட் கோச்சிங், நீட்டே வேணாம், நீட் எக்ஸாமினேஷனே வேணாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அரசியல் தனம் அப்படிங்கறத வந்து திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜயை ஃபாலோ பண்ற மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது தவறான வழியில வந்து விஜய் வந்து மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இதை வந்து அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து அவருக்கு நம்ம சொல்றோமோ இல்லையோ, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் வந்து உங்களுக்கும் முதல்ல புரியணும். நீட் அப்படிங்கிறது வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது தனி சப்ஜெக்ட். ஆனா நீட் இப்ப இருக்குது, மாணவர்களை அதற்கு பயம் இல்லாம தயார்படுத்துங்க. நீட் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல அப்படின்னா ஆர்டர் வந்துச்சுன்னா சந்தோஷம், விட்டுருங்க. அது வரைக்கும் உங்க மாணவர்களுக்கு நீட் இருக்குல்ல, உங்க பசங்களுக்கு நீட் வராதுன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டை நீங்க குழப்பாதீங்க. நீட்டுக்கு தயார்படுத்துங்க. அதுதான் நம்மளுடைய கடமை. நம் மாணவர்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். நன்றி.